ஹே கைஸ் வெல்கம் டு ஏஎன்2 டிவிகே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துடைய வழக்கு என்ன ஆச்சு, ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொய்ஷ்ணவி பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ டிவிக்கிலேருந்து விலகி திமுகவில் இணைஞ்ச ஒரு நபர், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை நான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தளபதி பற்றின டிவிக்கு அப்டேட்ஸ் அண்ட் டிவிக்கு பற்றின நியூஸ் தான் நம்ம சேனல் தொடர்ந்து வரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் திரைப்படத்துல வழக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல ஏற்கனவே தொடுத்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி தீர்ப்பு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருந்தாங்க. சோ இப்ப அந்த 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு 15ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு படத்துடைய வழக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் விசாரிக்காம தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ ஏன்னு கேட்கும்போது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல எங்களால தலையிட முடியாது. சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல சொல்லிருக்காங்களா 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு, சோ 21ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி மாத்திட்டாங்க. ஓகேங்களா? சோ 20ஆம் தேதி சொல்லிருக்காங்கல. சோ 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அங்க வந்து செட் ஆகல, அங்க வந்து சரியான தீர்ப்பு வரல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வாங்க. சோ இடையில எங்களால தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஒரு மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மூவி டீம் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா விசாரிக்காம தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அவங்க பக்கத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்புல வந்து தலையிட கூடாது அப்படின்னு இருக்காங்க. சோ அங்க செட் ஆகல அப்படின்னா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அது வரைக்கும் ஒரு ஹாப்பி தான். பட் ஆனா 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. மூவி டீம் சுப்ரீம் கோர்ட் போனதுக்கான காரணமே வந்து பொங்கலுக்குள்ள ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பண்ண பொங்கலை மிஸ் பண்ற மாதிரி 20ஆம் தேதி மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு திருப்பி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதனால இப்ப நம்ம 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அப்படி 20ஆம் தேதி சரியான தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா படத்தை 26ஆம் தேதி குடியரசு தினத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படி சரியான தீர்ப்பு வரல அப்படின்னா மறுபடியும் ஹியரிங் வந்து 26ஆம் தேதி ஒத்தி வச்சாலும் வைப்பாங்க. சோ இவங்களோட நோக்கமே படத்தை விடக்கூடாது, படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்றது தான். சோ அந்த வகையில பார்த்தா அப்படின்னா மறுபடியும் போஸ்ட்பாண்ட் ஆகும். சோ இதுல பார்க்கும்போது ஜனவரி மந்த்ல இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். சோ பிப்ரவரி மந்த் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. சோ அப்படி 26ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க. ஹியரிங் அடுத்தது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு 5 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டு வந்து மறுபடியும் ஜனநாயகன் படத்தை பார்த்து எதை கட் பண்ணுவா கட் பண்ண சொல்லி அது இதுனா பண்ணி ஒரு சில விஷயங்களை கட்டிட்டீங்களா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் பண்ணவே விடுவாங்க. சோ அதனால பிப்ரவரி மந்த்ல தான் ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி கிடையாது. போட்டு இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க, படத்தை வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு ஆதரவா கார்த்தி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா எல்லாம் நன்மைக்கே. சோ வீட்டுல வந்து நம்ம இருக்கும்போது எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க. பட் அது அப்ப புரியாது. சோ அதுக்கப்புறமா புரியும். சோ அந்த மாதிரி ஜனநாயகன் வர வேண்டிய நேரத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவருடைய வாத்தியார்ன்ற ஒரு படம் சிக்கல்ல கடந்துச்சு. சோ அது இப்பதான் விஜய் அவர்கள் வராதனால கரெக்டா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி நீட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ டிசம்பர் மந்தே வர வேண்டியது, நிறைய கேஸ் அது இதுன்னு இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள். சென்சார் பிரச்சனை கிடையாது, அந்த ஸ்டுடியோ அதாவது ஸ்டுடியோ கிரீன் இருக்காங்களா, சோ அவங்களோட பிரச்சனை. சோ அதனால இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுனால கார்த்திக் ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு. அதனால அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு படம் வராத பத்தி. ஓகே, இவராவது சப்போர்ட் பண்றாரு, இவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு, சிம்பு இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் நடிகர் சங்கம் ஏன் வாய திறக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. சோ இவங்கலாம் வாய திறக்காம இருக்காங்க. சோ தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அந்த கரூர் இஷ்யூல எல்லாம் யாருமே வாய திறக்கல நடிகர்கள்லாம். சோ இவங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எல்லாருமே அமைதியா இருக்காங்க, நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஓகே, இதுலயாவது குரல் கொடுத்திருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சோ இப்போ கோர்ட் ஹியரிங் 20ஆம் தேதி தான் உச்ச நீதிமன்றத்துல. சோ என்ன சொல்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அது அப்டேட் வந்ததுமே நான் அப்டேட் பண்றேன். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பொய்ஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த பொய்ஷ்ணவி ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா நிறைய ஒரு பெரிய சம்பவமா பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய டி-ஷர்ட் இருக்கு இல்லையா, சோ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கொடுத்திருக்க டி-ஷர்ட். சோ அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா போகி கொண்டாடி இருக்கு. சோ போகி அப்படின்னா பழச எரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது செய்வாங்க நிறைய பேர். சோ அந்த வகையில இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா போகி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட டி-ஷர்ட் கொளுத்தி இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ தளபதி ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எங்க கட்சி தலைவருடைய ஒரு டி-ஷர்ட்டை எரிக்கிறீங்க, உருவப்படத்தை எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க சோசியல் மீடியால. ரைட்டு, டிஎம்கே காரன்னு போட்டுக்கிட்டு அடிச்சான். சோ ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பண்றது தப்பு தானே, இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கான ஒரு விஷயம். சோ இதை வச்சு இந்த பொய்ஷ்ணவி மேல நம்ம ஒரு எஃப்ஐஆர் போடலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை கக்கி வச்சிருக்கு. சோ ஒருத்தர் மேல வன்மம் இருக்கு அப்படின்னா எப்படி காட்டுறன்னு கூட தெரியாம தற்கொலைத்தனமா காட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். சோ இதுல நம்மள தற்கொலை வேற சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணிருக்கு. இது ஃபேன்ஸுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ போட்டு போலன்னு பொளந்துட்டாங்க. சோ இப்ப போய் அந்த வீடியோ தேடி பார்க்கறேன், அந்த வீடியோ காணும். சோ வன்முறையை பாத்தீங்கன்னா கிளப்பி விடுற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கு சண்டையை உருவாக்குற மாதிரி தான் இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த ஒரு வைஷ்ணவி பண்ணி வச்சிருக்கு. பதிலுக்கு நம்ம பசங்களும் பாத்தீங்கன்னா ஏஐ மூலியமா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட போட்டோ எரிக்கிறது, இந்த பொண்ணை எரிக்கிறது அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, தெரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ அதை நம்ம செஞ்சோம்னா நம்மள குத்தம் சொல்லி நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆட்சி பலம் அவங்க கையில இருக்கறனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ வர போட்டு இருந்துச்சு அந்த வைஷ்ணவி. சோ அந்த கரூர் இஷ்யூல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த போஸ்ட்மார்டம் அந்த பாடிலாம் போற மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கோம், தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. சோ பப்ளிசிட்டிக்காக கண்டதையும் பண்ணிட்டு இருக்கு. சோ விஜயோட உருவப்படத்தை
படத்தை வந்து போகி அன்னைக்கு கொளுத்துனா நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் கொளுத்திருக்கும் போல இருக்கு. போட்டு அடிக்கிற அடியில் இது இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பச்சை வந்து அப்படியே விடுறது தான் நல்லது. ஸோ இது செய்யறதெல்லாம் வந்து நம்ம ஃபன்னா எடுத்துக்கிட்டு தான் போக முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அடிக்கிற அளவுக்கு இது பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. ஸோ இடையில வந்துருதுன்னா இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுது. அண்ட் இது போதாதுன்னு இதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விளக்கம் வேற கொடுத்து வச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகினா பழசா வந்து எரிப்பாங்க. எங்க வீட்டில் நிறைய பொருட்களை எரிச்சாங்க. என்கிட்ட இருந்த பழைய துணி இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து எரிச்சிருக்கு. ஸோ டிஎம்கேல சேர்ந்ததுமே டிவிகேல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போய் டிஎம்கேல சேருவாங்க. ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்க. எல்லாத்தையுமே இது பண்ணிடுவாங்க. அப்ப அந்த டிஷர்ட் இது எங்கேருந்து வாங்கியிருக்கோம், யார்ட்டேருந்து கடன் வாங்கி யார்ட்டேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வன்மத்தில் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த பண்ணி வச்சிருக்கு. இதுல வந்து இருக்கிறது தானே கொளுத்த முடியும்னு கேக்குது. திருப்பி எங்க பசங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா போலீஸ்னு கத்துறது. அப்புறம் என்ன சொல்றது, உங்கெல்லாம் அடியும் தாங்க மாட்டீங்க. சரி சண்டைக்கு வாங்கினாலும் வர மாட்டீங்க. ஆட்சி பலம் உங்க கையில இருக்கனால எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும். அந்த அடுத்ததான் இன்னொரு விஷயம் சொன்னுச்சு. என்ன அப்படின்னா, படத்தை எரிக்கிறது வந்து சாதாரண தான். ஸோ ஸ்டாலின் படத்தையும் வந்து போராட்டத்தில் எரிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் போட்டோ வேணா எரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ தப்பு பண்ணா போட்டோ எரிச்சு போராட்டம் தான் பண்ணுவாங்க. எங்க விஜய் அவர்கள் என்ன தப்பு பண்ணாரு? அவரு பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கு நல்லா செஞ்சு அவர் பாட்டு வந்துட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு உங்க தலைவர் மாதிரி 1000 கோடி 2000 கோடி ஊழல் செஞ்சா உங்க படத்தை தான் எரிப்பாங்க. அது மாதிரி தான் எரிப்பாங்க. சோ அது புரிஞ்சுக்க தெரியல. இதுல வர டிவிக்கும் டிஎம்கேவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கு இந்த தற்குறி. ஸ்டாலின் படத்தையும் எரிக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் எரிக்கிறாங்களா போலீஸ்ல சொல்லு, இது மாதிரி எரிக்கிறாங்க, அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு படத்தை எரிச்சிட்டு, அதாவது வந்து போராட்டத்துல ஒரு படத்தை எரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை எரிச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதுல வேற ஒரு அர்த்தம் இருக்கு போராட்டத்துல எரிக்கிற புகைப்படத்துக்கு. பட் போகி பண்டிகை அன்னைக்கு ஒரு கட்சி தலைவருடைய ஒரு துணியானா எரிக்கிறது, அவர் போட்டோ எரிக்கிறது ரொம்பவுமே ஒரு வன்மத்தை கக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அது சரி, இதெல்லாம் எப்படி அதுக்கு புரிய போகுது? அதுக்கு அரசியல் அறிவே இல்ல. இதுல நமக்கு வேற அரசியல் அறிவு இல்ல. தற்கொலை கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியுது. என்ன பண்றது போங்க. ஒத்துக்க மனசுலனாலும் அதான் நிஜம் அப்படின்ற மாதிரி அது தற்கொலை தான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது பச்சையா. அதான் இந்த டிஎம்கே கீழே வேலை செய்யற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான். அவங்க பண்றது சரி, நம்ம பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ கத்திய நாங்க திருப்பி பிடிச்சாலும் அவங்க திருப்பி பிடிச்சாலும் குத்துறது வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் மேலயும் தான். என் மேலயும் குத்துனாலும் ரத்தம் தான் வரும், அவங்க மேல குத்துனாலும் ரத்தம் தான் வரும். ஓகேங்களா? பேசுறத வேணா கரெக்டா பேசணும். இதுல இன்னொரு விஷயம் வேற சொல்லுது, நாங்க வந்து விஜய் அவர்களை கண்டுக்கல, தாவேக்காக ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்படிங்குது. அப்புறம் எதுக்காக விஜய் அவர்கள் போற ட்வீட் எதனா ரீபோஸ்ட் பண்ணி நீ 1008 கேள்வி கேட்கிற, நீ 1008 கமெண்ட் பண்ற, இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்புறம் என்ன அர்த்தம்? பயம் தானே அர்த்தம். சரிப்பா விஜய் அவர்கள் போட்டிருக்காரு, நான் கண்டுக்கல அப்படின்னா ஒதுக்கி வைக்கணும். இப்ப விஜய் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை கண்டுக்கல, இல்ல அவர் சொல்றதுக்காக ரிப்ளை கொடுக்குறாரா, அவர் சொல்றதுக்காக செய்யறாங்களா? ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதுக்கு முரண்பாடு இருந்தா ரிப்ளை பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா காமெடியா எடுத்துட்டு அப்படியே ட்ரோல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. நீ அந்த மாதிரி பண்ணிட்டு விட வேண்டியதான். நீ எதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிற? அப்ப கேள்வி கேட்கறனா உனக்கு பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதாவது வந்துட்டு கேள்வியே கேட்க வேணாம்னு சொல்ல, கேட்கிற கேள்வியை பார்த்து கேட்கணும், புரிஞ்சு கேட்கணும், தெரிஞ்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அப்படி பயம் இருக்கிற உனக்கு எதுக்கு நீ வந்து டிவிக்கு ஒரு பொருட்டே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? பயம் இருக்கு, பட் அதை காட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணது போல இருக்கு. இருக்கட்டும். டிவிக்கு எல்லாருக்கும் பயம் தான், இருந்தாலும் இது பயம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுது பாத்தீங்களா? அப்ப இதுக்கு பயம் தான். அண்ட் அந்த ஒரு போஸ்ட் கீழே, அதாவது அந்த துணியை எரிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே வந்து ஃபேன்ஸ் வந்து பச்சை பேசியிருந்தாங்க. பொது பேசுறது உண்டு, அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ காலில் கேட்டதுக்கு, விஜய் ஃபேன்ஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருப்பாங்க, பெண்களை தப்பா சித்தரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நீ தப்பு பண்ணதுனால உன்னை தப்பா சித்தரிச்சாங்க, நீ சரியா பண்ணியிருந்தீங்கன்னா உன்னைய தப்பா சித்தரிக்க போறாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து டிவிகேல சேர்ந்தப்ப இந்த பொண்ணை ட்ரெண்ட் ஆக்கி விட்டதே டிவிகே பசங்க தான். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து பண்ற சைடெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து தூக்கி விட்டதே நாங்க தான். நீ வந்து பாத்தீங்கன்னா எங்க முதுகுல குத்திட்டு போனீங்கன்னா உன்னை தப்பா சித்தரிச்சு உன்னை தப்பா பேசாம உன்னை என்ன சொல்லுவாங்க? உன்னை பச்சைந்தேன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? சரி, டிஎம்கேல போயாவது நீ ஒழுங்கா இருக்கியா? அங்க போயும் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கேன்னு சீமான் சொல்ற மாதிரி டிவிக்கேன்னு எங்களை வந்து நான் கத்திட்டு இருக்க பைத்தியம் பிடிச்சி. டிஎம்கேல இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்களை ஏதாவது எடுத்து சொல்றியா? எடுத்து சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான் அப்படின்றதுக்காக டிவிக்கேல உள்ளதை எடுத்து போசிட்டு இருக்க. சரி, டிஎம்கேல இருக்கிறத எடுத்து போட்டா கூட உனக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது, ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே பத்தி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அடிமுட்டால் அண்ட் தற்கொலைத்தனம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா நீ ஒத்துக்க மாட்டேன், நான் தற்கொலை இல்ல, நீங்க தான் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? ஒத்துக்க மனுஷனாலும் நீ தற்கொலை தான், ஒத்துக்கோ. ஓகே நண்பா, இந்த தற்கொலை வைஷ்ணவி, இந்த ஒரு பொய்ஷ்ணவி பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு செயலை பத்தி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஜனநாயகன் படத்துடைய வழக்க பத்தியும் அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பத்தின அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.